வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் புளிக்கரணையை வச்சு காரக்குழம்பு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வடகமும் வெந்தயமும் தாளிச்சிருக்கேன். அது பொரியட்டும். அது கூட 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் புளிக்கரணையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 புளிக்கரணை இருக்கும். இது கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான புளிக்கரணை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.